கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். சத்தியத்துக்குள்ளாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி, நான் உங்களை தேவ சித்தத்தின்படி வசனத்தின் வழியாக அழைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அழைப்பு. இந்த நாளிலும் ஒரு அழைப்பு. எபேசியர் 4:1 வாசிக்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஒரு தேவ ஊழியர் ஒரு சிறிய சபை ஒன்றிற்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார். சிலர் அவரிடம், நீங்கள் உபவாச கூட்டங்கள் அதிகமாக நடத்துங்கள், அப்போது சபை வேகமாக வளரும் என்றார்கள். சிலர், நீங்கள் ஏராளமான சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துங்கள், அப்போது நிறைய விசுவாசிகள் கிடைப்பார்கள் என்றார். ஆனால் அவரோ, நான் சபை மக்களின் எண்ணிக்கைக்கு பெருகுவது அல்ல, இது சிறிய சபையாக இருந்தாலும் முதலாவது இது சபை என்பதின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவதில் முன்னேற வேண்டும் என்று அவர் சொன்னார். சபை என்பது அன்பு அனுபவிக்கப்படும் இடமாக இருக்க வேண்டும். சபை என்பது ஐக்கியத்தை வளர வைக்கும் இடமாக இருக்க வேண்டும். சபை என்பது தேவ வார்த்தைகள் கேட்கப்படும் இடமாக இருக்க வேண்டும். சபை என்பது ஒருவருக்கொருவர் உதவியாய் இருக்கும் இடமாக இருக்க வேண்டும். சபை என்பது முன்மாதிரித்தனமான வாழ்க்கை முறை உடைய மக்களை காண இயன்ற இடமாக இருக்க வேண்டும். சபை என்பது இணைந்து செயல்பட்டு இறைநோக்கம் நிறைவேற்றும் இடமாக இருக்க வேண்டும். சபை என்பது உயர்ந்த லக்கை நோக்கி ஜனங்களை போக தூண்டுகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் சபை, இதற்காகத்தான் நமக்கு ஒரு அழைப்பு சபைக்குள்ள. சபைக்குள்ளே இருந்துதான் சத்தியத்தை அறிய முடியும். சபைக்குள்ளே இருந்துதான் இந்த 7 காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். 5 பேரோ 10 பேரோ இருக்கையில் ஒரு சபை மேற்கொண்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இல்லை என்றால் 10,000 பேர் உள்ள சபையாக அது வளர்ந்தாலும் அது பயனற்றது. அது இயேசு சபித்த அத்திமரம் போல வெறும் காட்சி மரமாக வளருமே அன்றி கனிதரும் மரமாக வளராது. ஆம், சபை வளர்ச்சி என்பது வெறும் சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வளர்ச்சி அல்ல, சபையின் மேல் தேவன் வைத்துள்ள உயர்ந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதில் வளர வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரையும் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபைக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். இன்றைய நாட்களில் எப்படியாவது சபை வளர வேண்டும், சபை உறுப்பினரின் எண்ணிக்கை பெருக வேண்டும், பெரிய ஸ்தாபனமாக உயர வேண்டும் என்ற ஆசையை பலரிடம் உள்ளது. இந்த ஆசையை பலர் நன்றாகவே நிறைவேற காணும் காட்சியாக நாம் பார்க்கிறோம். ஆயினும் அவை மத நம்பிக்கை கொண்ட மக்கள் கூட்டமாக விளங்குவதை அன்றி தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் மக்கள் கூட்டமாக இல்லை. ஆம், சபை என்பது எவ்வளவு பெரியது என்பது அல்ல, எவ்வளவு தரமானது என்பதை முக்கியம். எவ்வளவு ஆட்கள் என்பதல்ல, எவ்வளவு பேர் சாட்சிகளாய் வாழ்கின்றார்கள் என்பதை முக்கியம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு என்ன? அதை கண்டுபிடிக்கணும். அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். முதல்ல சபைக்கு அழைப்பு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சபைக்குள்ள வருவதுதான் முக்கியம். அந்த சபைக்குள்ள கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ அது முக்கியம் இல்லை. தரமானதும் சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டமாக இருக்கணும். சபைக்குள்ள நிறைய பேர் வராங்க, எல்லாரும் சத்தியத்தை கை கொள்றாங்களா? இல்லை, 1-2 பேர் தான் தேவ பயத்தோட பக்தியோட உண்மையா, இது கர்த்தர் என்னோடு பேசுகிறார், நான் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு அழைத்த அழைப்பு, நான் உறுதியாக நான் நிற்கிறேன், அதில் நான் தேவ மகிமையை காணுவேன், தேவனுக்காக என்கிற இடத்துல எனக்கு பெரிய சமாதானம் உண்டு அப்படிங்கிற பகுதிக்குள்ளே வரணும். தேவனுடைய வார்த்தைகளை அன்புடன் கை கொள்ள வேண்டும். தேவ வசனத்தை போதிக்கிற மேல் அன்பு செலுத்த வேண்டும். தேவ சபைக்குள் இருக்கிற மக்கள் மேல் அன்பா இருக்க வேண்டும். ஒருவருக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருக்கணும். உபவாச கூட்டங்கள் அவசியம், சுவிசேஷ கூட்டங்கள் அவசியம், அதே இடத்துல அன்பு அவசியம், ஐக்கியம் அவசியம், ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்பது அவசியம். முன்மாதிரித்தனமான வாழ்க்கை மற்ற பிரஜாதிகளிடம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும், அது அவசியம். இணைந்து செயல்படுகிற இறைநோக்கம் அவசியம்.
சபை என்பது உயர்ந்த இலக்கை நோக்கி போகக்கூடிய தூண்டுகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நாம் சபைக்கு கடந்து போகிற நோக்கம் என்ன? சபைக்கு வரும்படியான ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த அழைப்பில் நிற்கிறோமா? அந்த அழைப்பில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. எல்லாரும் வர்றாங்களா? தேவனுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தேவனுடைய அன்பு அவர்களிடத்தில் நிறைய வேண்டும், தேவ சித்தத்தை தேவன் இந்த பூமியில என்ன செய்தாரோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் அழைப்பு. அதனால நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது முக்கியம். இன்னைக்கு அநேக இடங்களில் எங்கே சபையில் ஆள் நிறைஞ்சிருக்கோ அங்கே தான் ஜனங்கள் ஓடுறாங்க. அது அழைப்பு இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சபை கர்த்தர் தந்திருப்பார். அந்த சபைக்கு போய் சத்தியத்தை கை கொண்டு அந்த அழைப்பில் உறுதியாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே தேவன் பிரியப்படுகிறார். அதனால் எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாரும் சபைக்குள்ளே வர்றாங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனம் சபைக்குள்ளே இருக்கும். அந்த ரட்சிப்பை பாதுகாக்கவும், அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கவும், அந்த ரட்சிப்பில் கடந்து போகவும், அந்த ரட்சிப்பில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அந்த இரட்சகரையே நோக்கி நிற்கவும், கடைசி தன்னுடைய வாழ்க்கையுடைய பரியந்தமும், ஜீவன் பரியந்தம் அல்லது மரண பரியந்தம் அவர்கள் சபைக்குள்ளே இருந்த சத்தியத்தை கை கொண்டு அன்புடன் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருந்து, ஒருவருக்கு ஒரு உதவியாயிருந்து, ஒருவருக்கு ஜெபித்து, ஒருவருக்கு ஒரு எல்லாவற்றிலும் கனமாக எண்ணி, ஒருவர் ஒரு மேன்மைப்படுத்தி, ஒருவருக்கு ஒரு எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். எங்கள் தேவ சித்தத்தோட வாழ்வதே ஒரு அழைப்பு. அதனால் உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு சபை விட்டு விலகாதபடி, பெரிய கூட்டம் இருக்கிறது போகாதபடி, சின்ன சபையாக இருந்தாலும் உங்களை கொண்டு அங்கே நடத்துவார். உங்களை அங்கே தான் தெரிஞ்சிருக்கிற தேவ சித்தத்தோடு அறிந்து செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் சபை ஆராதனை விட்டு விடாதீர்கள், சபை ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள், தேவ சமூகத்தில் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.